சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சிஐசின்னு சொல்லுவாங்க. என்னன்னா 2005 வருஷம் ஆர்டிஐ ஆக்ட்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 ஏன்னா 2005 வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அரசாங்கம் அப்படின்னா என்ன, அதுல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு சிட்டிசனோட உரிமை. நீங்க ஒரு நாட்டின் குடிமகனா இருக்கிறீங்க, இந்த வருஷம் எத்தனை பேர் ஆள் எடுத்திருக்கீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எந்த ஃபீல்டுல டீச்சரா எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்களை டீச்சரா எடுத்திருக்கீங்களே, என்ன அடிப்படையில் இவங்களுக்கு டீச்சர் வேலை கொடுத்தீங்க, இவங்க என்னதான் படிச்சிருக்காங்க, அந்த டீட்டெயில கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் சம்பந்தமா என்ன டாக்குமெண்ட் நீங்க கேட்டாலும் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அப்போ இதனால எதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா, அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறத எதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எந்த வருஷம் வேலைக்கு சேர்ந்தாங்க, எப்படி மெரிட் என்ன, டிமெரிட் என்ன, அவங்களுடைய மார்க் என்ன, எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா தனிநபர்கிட்டயோ ஒரு பிரைவேட் கம்பெனிலயோ நாம ஆர்டிஐ கொடுத்து கேட்க முடியாது. கவர்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இது கேட்க முடியும். சரிதானே? சரி. இப்போ அப்படி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு அமைப்பு, ஸ்டேட் லெவல்ல ஒரு அமைப்பு, அதுக்கப்புறம் நேஷனல் லெவல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லி அதையெல்லாம் சரி பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆள் தான், இதெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நபர் தான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இவரோட வேலையே என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட என்னென்ன டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதமான பிளரிட்டியும் இருக்கக்கூடாது, அதாவது ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, பிளர்ரா தெரியக்கூடாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசனுக்கும். அதே போல அக்கௌண்டபிளா இருக்கணும் கவர்னன்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. சிஐசி கொண்டு வந்ததே 2005 வருஷம் தான் ஆர்டிஐ ஆக்ட் மூலமா. எதுக்காக அப்படின்னா, மக்களுக்கு அரசாங்க திட்டங்களையும் அரசாங்கத்தை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் இதோட ஒரே நோக்கம். ரைட் ஆஃப் சிட்டிசன்ஸ் டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். சரியா? யார் யாரெல்லாம் இதுல இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாரு. அது இல்லாம 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாரு. ஒரு சீஃப், 10 மெம்பர்ஸ், 10 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அது ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் த லோக்சபா, அது இல்லாம யூனியன் கேபினட் மினிஸ்டர். சரியா? யூனியன் கேபினட் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரே ஒருத்தரை நியமிப்பார் இந்த கமிட்டிக்கு. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இவங்களை தீர்மானிக்கிறாங்க. யார அடுத்து யார் வரணும்ன்றத தீர்மானிச்சு பிரசிடென்ட் கிட்ட சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க, பிரசிடென்ட் அவரை அப்பாயிண்ட் பண்றாரு. இதுதான் விஷயம். அப்படி இவங்க தீர்மானிக்கிறாங்க, ஆளை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆள் எப்படி இருக்கணும்? லா, சயின்ஸ், டெக்னாலஜி, சோசியல் சர்வீஸ், மேனேஜ்மெண்ட், ஜெர்னலிசம், மாஸ் மீடியா, அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ்ல ரொம்ப எமினன்ட் பர்சனாலிட்டியா இருக்கணும் அவங்க. சரியா? அவங்க எம்பியா கண்டிப்பா இருக்கக்கூடாது, எம்எல்ஏவா கண்டிப்பா இருக்கக்கூடாது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவரா கண்டிப்பா இருக்கக்கூடாது, அரசாங்க சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வர்ற மாதிரியான பிசினஸ்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தா அவங்களுக்கு இதுல மெம்பரா இருக்க தகுதி கிடையாது. சரிதானே? இப்போ மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட டென்யூர் எவ்வளவு வருஷம் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் அவங்களோட டென்யூர், அப்படின்னா 65 வயசு வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, ஆர்டிஐ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 என்ன கொண்டு வர்றாங்கன்னா, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இவங்களுடைய எத்தனை நாள், இவங்களுடைய காலகட்டம், எத்தனை நாள் இவங்க பதவி வகிப்பாங்க அப்படின்றத ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது நாடு முழுக்க ஒரே பரபரப்பா பேசினாங்க. இன்ஃபர்மேஷனை பத்தி, கவர்மெண்ட் பத்தி தெளிவா கொடுக்கறவங்களே இவங்க தான், இவங்களையே கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண நினைக்குது அப்படின்னு நிறைய பேசினாங்க. அதெல்லாம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் ஆச்சு. ரீஅப்பாயின்மெண்ட், சிஐசி, அதாவது சிஐசி ஐசி இவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். இவங்களை ரிமூவ் பண்றது எப்படின்னா, இவங்க இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க, கடன் வாங்கி கட்ட முடியாத போயிட்டாங்கன்றதான் இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க, இவங்க மாரலி ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, கிட்னாப் பண்ணிட்டாங்க, ரேப் அஃபென்சஸ்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல பெய்டு எம்ப்ளாய்மெண்டா இருக்காங்க அப்படின்னாலோ, மைண்ட் இல்லைன்னா பாடி அளவில் அன்ஃபிட்டா இருக்கிறாங்க அப்படின்னாலோ, ப்ரிஜுடிஷியலி அஃபெக்ட் ஆகிறது. என்னன்னா,
அவங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கிறாங்க, அதுல இருந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலோ இவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரியான மிஸ்பிஹேவியர் இவங்க பண்றாங்க அப்படின்னா முதல்ல சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு என்கொயரி பண்ணி அந்த என்கொயரியில இவங்க தவறு தான் பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சா பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க. அந்த மிஸ்பிஹேவியரை வச்சு இவங்கள ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுதான் இவங்கள ரிமூவ் பண்றதுக்கான ப்ராசஸ். அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட கான்ட்ராக்ட்ல கண்டிப்பா இவங்க எங்கேஜ் ஆயிருக்க கூடாது. கவர்மெண்டோட எந்த விதமான பெனிஃபிட்ஸையும் இவங்க என்ஜாய் பண்ணியிருக்க கூடாது மெம்பரா இருக்கும்போது. அப்படி ஏதாவது இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுதான் இவங்களோட ரிமூவ். எமால்மெண்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன். ஆர்டிஐ ஆக்ட் இது ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க 2019ல. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நம்ம எப்படி மதிப்போமோ அதே மாதிரி தான் இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரையும் மதிக்கணும்னு இருந்தது. அவங்களுக்கு என்ன சேலரியோ அதே தான், அவங்களுக்கு என்ன பெர்க்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருந்ததோ அதே தான் கொடுக்கணும்னு இருந்தது. ஆனால் 2019க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சேலரி அலவன்சஸ் சர்வீஸ் கண்டிஷன்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நிலைமை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது இவங்களால ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நீ 5 வருஷத்துக்கு நீ தான்ப்பா இருப்ப அப்படின்னா தைரியமாக இருப்பாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற டைம் வரைக்கும் தான் நீ இருக்கணும்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வேலைக்கு சேர்றப்ப உங்களுக்கு என்ன சம்பளமோ அவங்க வேலையில் இருக்கும்போது அதை குறைக்கக்கூடாது. வேலைக்கு சேர்த்துறப்ப எத்தனை வருஷம் இருப்பேன்னு சொல்லி அவங்கள சேர்த்துறாங்களோ வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமும் அதை குறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய முக்கியமான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா கம்ப்ளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது. நம்ம ஒரு பப்ளிக்காக இருக்கணும்னா முதல்ல பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒருவேளை அந்த இடத்துல பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணல கவர்மெண்ட் அப்படின்னா டைரக்டா நம்ம இந்த சிஐசி இவர்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதே போல பிஐஓ இருக்கிறாரு, ஆனாலும் அவர் நம்மளோட கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கல அப்படின்னா நம்ம டைரக்டா இவர்கிட்டயே போயிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸ்பெசிஃபைடு லிமிட் 30 நாளுக்குள்ளார உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனால் 30 நாளுக்குள்ள உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல பிஐஓ அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சிஐசி கிட்ட போய் கேட்கலாம். அதே போல் இவங்க சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் வந்து உங்களுக்கு அன்ரீசனபிளாக படுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இவங்ககிட்டயே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், நீங்கள் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு விஷயம் கேட்குறீங்க, அவங்க கொடுக்கறது ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். அது இன்கம்ப்ளீட்டாவோ இல்லை ஃபால்ஸாவோ மிஸ்லீடிங்காவோ இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக சிஐசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மற்ற கிரீவன்சஸ் ஏதாவது ஆர்டிஐ சம்மந்தமாக இருந்ததுனாலும் நீங்கள் சிஐசி கிட்ட கொடுக்கலாம். அவர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுற பவர் வந்து அவருக்கு இருக்குது. அதே போல் இவர் வந்து சூ மோட்டோவாகவும் ஒரு விஷயத்தை வந்து எடுக்கலாம். என்னன்னா நிறைய பிரச்சனைகள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா சூ மோட்டோவா இவர் எடுப்பார். ஆர்டிஐயில் ஏதாவது வயலேஷன் நடந்திருக்குன்னா அந்த அதிகாரமும் இவருக்கு உண்டு. இந்த சிஐசிக்கு ஒரு பவர் ஆஃப் சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. சிஐசிக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கமிஷன்ஸ்க்கும் சிவில் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் இருக்கு. அவங்கள சம்மன் அனுப்பி ஒருத்தவங்களை வர சொல்லலாம். அதே போல ஓத் அட்மினிஸ்டர் பண்ணலாம், ரிட்டர்ன் எவிடன்ஸை வாங்கலாம், டாக்குமெண்ட் ஏதாவது தேவை அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம கேட்டு வாங்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான அதிகாரங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இவங்க வந்து பீனலைஸும் பண்ணலாம். பப்ளிக் அத்தாரிட்டி இல்லை அஃபிஷியல் சரியா ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்கள பீனலைஸ் பண்ணுறதுக்கான அதிகாரமும் இந்த சிஐசி கிட்டே இருக்கு. அதே போல் நாம் கேட்குறோம், நாம் வந்து ஒரு பொதுமக்கள் நமக்கு ஏதாவது லாஸ் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த லாஸையும் இவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க இவங்க கிட்ட போய் கேட்டால். அதுக்கான அதிகாரம்லாம் இவங்க கிட்ட இருக்கு. அடுத்ததா இந்த சிஐசி என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ இவங்களுடைய ரிப்போர்ட்டை 1 இயர்க்கான ஆனுவல் ரிப்போர்ட்டை இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கமிஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரசிடென்ட் கிட்ட இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண மாட்டாங்க. மற்ற சிவிசி இவங்கெல்லாம் பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க, அவங்க பார்லிமெண்ட் முன்னாடி வைக்கிறாங்க. சரியா? ஆனுவல் ரிப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சொல்கிறோம் இல்லையா, அவர் என்னென்னலாம் வேலை செய்கிறாரோ அதே வேலையை ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஸ்டேட்டுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரியா? இதில் ஆர்டிஐ ஆக்டில் 2019 அமெண்ட்மெண்ட்டு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா
இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கும். இப்போ ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் அவங்களே அதை தெரிஞ்சுப்பாங்க. அதே போல் சேலரி அண்ட் அலவன்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணிஞ்சு தான் இவங்க நடந்துக்கணும். இந்த மாதிரியான சில கோளாறுகள்லாம் இப்போ ஏற்பட்டிருக்கு இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிஐசி டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. சிட்டிசனை வந்து எம்பவர் பண்ணது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதே போல் ஊழல் நடந்தது அப்படின்னாலும் நம்ம எழுதி போட்டு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன படிச்சுட்டு இங்கே வந்தார், எந்த வருஷம் போஸ்டிங் வாங்கினாருன்றதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இதுதான் ஆர்டிஐ. இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கிளாஸ் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம்.